வணக்கம் வேலூர் மாவட்ட மக்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, அணைக்கட்டு அருகே அரங்கேறியுள்ள ஒரு அதிர்ச்சி சம்பவம் அந்த பகுதியையே உலுக்கி எடுத்துள்ளது. ஒரு தொழில் முனைவோரை மிரட்டி அவர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதோட முழு விவரங்களையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். மாமூல் தரலன்னா இதுதான் கதி. தொழிற்சாலை உரிமையாளருக்கு நேர்ந்த கதி. பரபரப்பு வீடியோ. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா சத்தியமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். இவர் கடந்த 3 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதியில் சொந்தமாக ஊதுவத்தி தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை நடத்தி வருகிறார். நேர்மையான முறையில் தொழில் செய்து வந்த இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் மூலம் இடையூறு ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலை உரிமையாளர் செந்தில்குமாரிடம் வெங்கடேசன் அடிக்கடி மாமூல் கேட்டு நச்சரித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கஷ்டப்பட்டு உழைக்கும் செந்தில்குமார் சட்டவிரோதமான இந்த மிரட்டலுக்கு பணிய மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் ஆள் நடமாட்டமில்லாத நேரத்தில் தொழிற்சாலையை குறிவைத்துள்ளார். தன்னுடைய மிரட்டலுக்கு அடிபணியாத செந்தில்குமாரின் ஊதுவத்தி தொழிற்சாலை மீது வெங்கடேசன் பெட்ரோல் குண்டை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த திடீர் தாக்குதலில் தொழிற்சாலையில் இருந்த பொருட்கள் தீப்பிடித்து எரியத் தொடங்கின. இதில் சுமார் 30,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானதாக உரிமையாளர் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட செந்தில்குமார் உடனடியாக விரிஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள வெங்கடேசனை வலைவீசி தேடி வருகின்றனர். தொழில் செய்யும் இடத்தில் இதுபோன்ற ரவுடியிசம் நடப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உழைப்பால் முன்னேற நினைப்பவர்களை இதுபோன்ற சமூக விரோதிகள் முடக்குவது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்புகின்றனர் சமூக ஆர்வலர்கள். சைனிங் ஆஃப். வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.